ஒரு ரயில் என்ஜின்னா ஓடுமா ஓடாதா அல்லது ட்ராக்கை மாற்றி விடக்கூடியது, டைமிங் இதெல்லாம் கரெக்டாக அந்த சென்ஸ் படி சரியாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய வழிவகைகளை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுவரையில் மிதமாக பேசப்பட்ட மது விற்பனை, இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே இந்த மது விற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது, மது விற்பனை மக்களிடையே ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மக்களே கையில் எடுக்கக்கூடிய நிர்பந்தமும் உண்டு. அவங்க தான் சாப்பிட்றாங்க, வேற யாரும் சாப்பிட்றதில்ல, அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த மதுனால தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்களே கையில் எடுப்பாங்க. அவங்களே கையில் எடுத்து இதுக்கு ஏதோ ஒரு மூல காரணம் வரும். அந்த மூல காரணத்தினால இந்த மது பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவாங்க. பொதுவாக தன் ஒழுக்கம் அப்படின்றது தெளிவாக இருந்தாலே நம்ம ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கான ஒரு நோய்வாயை பற்றி குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு வரக்கூடிய இன்னல்களை குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது எனக்கு ஆசைக்கு மற்றவங்களை நான் பழி போடுறது அப்படிங்கிறது தான். அதாவது ஆசை என்னை ஆட்டு வைத்த பாவம், மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்னு வாலி ஐயா சொன்ன மாதிரி ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் இதை மற்றவங்க மேலே பழி சொல்கிறது அப்படிங்கிறது தான். அவங்களே நம்மளே எல்லாருமே சாயந்தரமான அந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நபர்கள் ஆகிட்டோம். நம்மளே அதை தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தடவை இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பினேஷன் கண்டிப்பாக செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த அமைப்பை தெளிவாக செய்வாங்க. இது என்னமோ பெரிய தேசிய குற்றம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர தேசிய குற்றம் தான். அதை அவங்களே மக்களாக முன்னெடுத்து கையில் எடுப்பாங்க. அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இதுவும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை முன்னேற்பாடாக அரசு தன் கவனத்திற்கு கொண்டு செல்வது அவசியம். அநேகமாக தொழில்துறையில் புதிய புரட்சிகள் ஏற்படும். நிறைய தொழில்துறையில் புதிய புரட்சிகள் ஏற்படும். சனியோடு ராகு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக ஒரு கிரகத்தோடு, அதாவது நேர்கதியில் சுற்றக்கூடிய ஒரு கிரகத்தோடு, இந்த குஜாதியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களோடு வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, இவங்க 2 பேரும் எதிரெதிர்க்க முட்டும் பொழுது கண்டிப்பாக ராகுவோடு சனியோ, ராகுவோடு சுக்கிரனோ, ராகுவோடு புதனோ, ராகுவோடு செவ்வாயோ இவங்க ஒரே ராசியில் இப்படி முட்டி விலகி போகிறாங்க அப்படின்னா இந்த கிரகம், அதாவது நேர்கதியில் சுற்றக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னவோ அந்த காரகத்துவத்தை பல மடங்கு உயர்த்தி பிடிக்கக்கூடிய தகுதி, தரம் இந்த வக்ர கிரகங்களுக்கு உண்டு. அப்போ சனியினுடைய முக்கியமான காரகத்துவம் அப்படின்றது என்ன? அவர் ஜீவனக்காரகன் அப்படின்றது, ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஜீவனக்காரகனாகவும் ஆயுள் காரகனாகவும் இருக்கக்கூடிய சனியை ராகு எதிர்கொண்டு மோதக்கூடிய நேரத்தில் இந்த டைமிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா